guys, good evening all pa. Hello, hi, good evening, hi Nizar. Yes, hello, hi, good evening all. So how was the day pa? Yes, hi Nizar. Okay pa, okay, sure, சரிங்களா? Hello, hi, good evening. Okay, so 12th PM okay, 12th PM பார்த்தறலாம் சரிங்களா? So next classல நம்ம கண்டிப்பா வந்து 12th PM பார்த்தறலாம் ஓகேவா? ஸோ ஹவர்ஸ் டே பாய். ஸோ இன்றைக்கி டேலாம் எப்படி போச்சு, ஸோ என்னெல்லாம் படிச்சிங்க, ஸோ என்ன சப்ஜெக்ட்லாம் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிங்க, ஸோ இதெல்லாம் வந்து இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கீங்க. எஸ் ஹாய் பிரியங்கா, ஹாய் குட் ஈவினிங். எஸ் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஸ்கூலில் எப்படி போச்சு, ஸோ நிறையா ஹோம் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துட்டாங்களா, எஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, இல்லை இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இல்லை மேம் நான் நோட்டே எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? எஸ் ஹாய்ப்பா ஹாய் குட் ஈவினிங் சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 11th பிஸ்னஸ் மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் வந்து பார்க்க போகிறோம் சரியா? ஸோ இது வந்துட்டு இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதில் இருக்கிற பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க சரியா? ஸோ சம் ரிசல்ட்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கிளியர் கட்டாக பார்த்துக்கணும் சரியா? ஓகேவா? எஸ் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் நிசார், பிரியங்கா, ஓகே எஸ்ப்பா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு அட்மிஷன் நம்பர் நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே நம்ம யூடியூப்பில் வந்துட்டு ஸோ சம் பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் தான் வருவோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு டெய்லியுமே ரெகுலராக கிளாஸஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா? ஸோ 10th 11th 12th எல்லாத்துக்குமே வந்து அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஓகேவா? ஸோ இங்கே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளாஸில் வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா? ஓகே. ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா? ஸோ குயிக்காக வந்து அட்மிஷன் ப்ராசஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போவே உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ ரெகுலராக வந்து கிளாஸஸ் வேணும், எனக்கு எல்லாமே வந்து பார்க்கணும், ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்டாக இருக்கட்டும், எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம், எனக்கு எல்லாமே த்ரோட்டாக எல்லாமே நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா? ஓகே எஸ் கிளியர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பெர்முடேஷன் ஓகேங்களா? ஸோ பெர்முடேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் ஒரு குட்டி டாபிக் ஃபேக்டோரியல், அதை பற்றி என்னங்கிறத பார்த்துடலாம் சரியா? ஸோ அந்த ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன அப்படின்னா த ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகே? எஸ் வாய்ஸ் கேட்கலையா? எஸ் பிரியங்கா இப்போ கேட்குதா? எஸ் ஆடிபிள் ஆர் நாட் பா? இப்போ வாய்ஸ் கேட்குதா உங்களுக்கு? எஸ் ஜாஃபர். ஸோ 12th PM நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் சரிங்களா? ஸோ நாளைக்கே வந்து நம்ம 12th PM பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th பிஸ்னஸ் மேக்ஸ் ஓகேங்களா? கிளியரா? சரிப்பா ஓகே. ஸோ இதில் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எனி நேச்சுரல் நம்பர், ஸோ எனி நேச்சுரல் நம்பர் இருக்கும். ஸோ அதோட ப்ராடக்ட் ஆஃப் தி டேர்ம் சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா? ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா n ஃபேக்டோரியல் இப்படி வந்து நம்ம டினோட் பண்ணுவோம் சரிங்களா? ஓகேவா? ஸோ அது மேக்ஸிமம் நம்ம டினோஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், n ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகே? எஸ் இப்போ கிளியராக கேட்கும் சரிங்களா? ஸோ இதில் வந்து n ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எடுப்போம், n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 ஸோ அப் டு நமக்கு எவ்வளோ டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதிலிருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் வரைக்கும் நமக்கு போகும், விச் இஸ் 1 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேல்குலேஷன் பண்ணுவோம் சரிங்களா? ஓகே. ஸோ அதை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 ஃபேக்டோரியல்னு இருக்குன்னு வைங்க சரிங்களா? ஸோ நம்ம ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம், n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 அப்படிங்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் சரியா? ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா? ஓகே எஸ் ஓகேப்பா ஓகே பார்த்துடலாம் சரிங்களா? ஸோ 12th PM அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் ஸோ எல்லாமே வந்து பார்க்கலாம். நிறைய டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ அப்போ ஜாஃபர் நீங்கள் டக்குன்னு வந்து நீங்கள் நம்ம ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு, நீங்கள் குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா? ஸோ n ஃபேக்டோரியல் நம்ம என்ன எடுத்திருக்கோம், n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2ன்னு சொல்லி எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அப் டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா the வேல்யூ 1 வரைக்கும் நமக்கு வரும் சரிங்களா? ஸோ இப்போ 5 ஃபேக்டோரியல் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 சரிங்களா? ஸோ அது 1 வரைக்கும் நீங்கள் கேல்குலேட் பண்ணுவீங்க. அப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ விச் இஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா n, ஸோ n மைனஸ் 1 n மைனஸ் 2
n minus 3. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா n minus 4 சரிங்களா. ஸோ n minus n டேர்ம் வராது. ஸோ n minus 4 அதாவது அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற டேர்ம்ஸ் வரைக்கும் சரிங்களா. ப்ரீவியஸாக இருக்கிற டேர்ம் வரைக்கும் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுவீங்க சரியா. ஸோ அப்போ 5 × 4 × 3 × 2 × 1 சொல்லி எடுத்துருக்கோமா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம் சரியா. ஸோ 5 × 4 எவ்வளோ 20 இல்லையா. ஸோ 20 × 3 60. 60 × 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120. ஸோ 120 × 1 120 சரிங்களா. எஸ். ஸோ அப்போ 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120. ஸோ இதே 3 ஃபேக்டோரியல்னு கேட்டாங்க அப்படின்னா 3 × 2 × 1. ஸோ அப்போ நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6. ஸோ இதே மாதிரி தான் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபேக்டோரியல் நீங்கள் கேட்குறாங்களோ ஸோ அதைப்படி நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஓகே. எஸ். இங்கிலீஷ் ஃபஸ்ட் லெசன் பேராகிராஃபா. ஸோ இங்கிலீஷ் கிளாஸில் பார்க்கலாம் சரிங்களா. ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்மளோட ஃபேக்டோரியல் டேர்ம் வந்து கால்குலேட் பண்ணுவோம் சரியா. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்னு சொல்லி 2 விஷயம் இருக்குது. ஒன்று மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஒன்று வந்து அடிஷன் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த மல்டிப்ளிகேஷனில் என்ன அப்படின்னா இந்த 2 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ 2 ஜாப் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஜாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஜாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் இன் m வேஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ m வேஸ் அதாவது வந்துட்டு m டைம்ஸ் ஆஃப் வேஸில் வந்துட்டு அது கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 5 வேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதே நெக்ஸ்ட் ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் இன் n வேஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ n டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை மல்டிப்ளிகேஷனில் நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா m × n வேஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஓகே. ஸோ m × n வேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்குவோம் சரியா. இதே மாதிரி தான் நம்மளோட அடிஷ்னல் டேர்மும் நம்ம எழுதுவோம் ஓகேவா. ஸோ த அடிஷ்னல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்கில் என்ன அப்படின்னா இதே மாதிரி நமக்கு 2 ஜாப் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா which is completed in m ways அப்படின்னு வந்து சொல்கிறோம் சரிங்களா. which is completed in m ways அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் அடிஷனில் மட்டும் என்ன அப்படின்னா the values வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா which is completed in n ways அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது நம்ம வேல்யூஸ் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா m + n சொல்லி எடுக்கிறோம். ஸோ அது அடிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஓகேவா. எஸ் கிளியர். ஓகேவா. ஸோ த அடிஷ்னல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்கில் மட்டும் உங்களுக்கு வேல்யூஸ் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ த மல்டிப்ளிகேஷனில் உங்களுக்கு அப்படி இருக்காது சரிங்களா. ஓகேவா. ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். ஸோ 11th பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்ரீதரன். ஓகேவா. ஸோ 11th பிஸ்னஸ் மேக்ஸ் சரியாப்பா கிளியரா. ஸோ இதெல்லாமே பேசிக்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெர்முடேஷன் அந்த கான்செப்ட் வந்து நம்ம பார்க்கலாம் சரியா. ஸோ த ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். ஸோ த பெர்முடேஷன் அப்படின்னாலே ஸோ த ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த பிளாப்லாவில் மல்டிபிள் திங்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே எதுவுமே வேண்டாம், ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் சரிங்களா. ஸோ இதில் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன். ஸோ த நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா த நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தட் கேன் பி மேட் அவுட் ஆஃப் n திங்ஸ். ஸோ இதில் n திங்ஸ் என்னங்கிறது சம் நேச்சுரல் நம்பர் சரியா. ஸோ the n டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்னா டேக்கிங் r at a time சரியா. ஸோ அது r டைம்ஸ் வந்து நம்ம எடுப்போம் சரிங்களா. n திங்ஸை r டைம்ஸ் நம்ம எடுப்போம்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா. நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் அப்படின்னா நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சரிங்களா. நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தட் கேன் பி மேட் அவுட் ஆஃப். ஸோ எப்படி வந்து நமக்கு மேட் பண்ணுறோம் அப்படின்னா n திங்ஸ் ஓகேவா. ஸோ n திங்ஸ் டேக்கிங் r at a time. ஸோ n திங்ஸ் இருக்கும், அது எவ்வளோ டைம்ஸ் நம்ம எடுப்போம் அப்படின்னா r டைம்ஸ் வந்து நம்ம எடுப்போம் சரிங்களா. ஓகே. எஸ். 11th பிஸ்னஸ் மேக்ஸ் சரிங்களா. ஸோ அது எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்பர் ஆஃப் 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம்டுன்னு சொல்கிறாங்க யூஸிங் த டிஜிட்ஸ் 1 2 3. ஸோ இந்த 1 2 3ங்கிற இந்த நம்பரை வச்சு என்ன பண்ணுறாங்க 3 டிஜிட் நம்பர்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ டேக்கிங் அட் எ டைம் 6 ஓகேவா. ஸோ 6 டைம்ஸ் வந்துட்டு அந்த நம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் 6 டைம்ஸ் இருக்கும் 1 2 3 4 5 6. ஸோ 6 டைம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ 3 டிஜிட் நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே 4 டிஜிட் நம்பர் அப்படின்னா இதில் வந்து ரிப்பீட்டேஷன் சம்டைம்ஸ் நமக்கு இருக்கலாம். ஆர்எல்ஸ் என்ன அப்படின்னா இந்த 1 2 3க்கு மேலே இன்னொரு வேல்யூ நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கலாம் சரியா. ஹாய்ப்பா ஹாய் குட் ஈவினிங் சரிங்களா. ஸோ நம்பர் ஆஃப் 3 டிஜிட் நம்பர்ஸ் ஃபார்ம்டுன்னு சொல்லியிருக்காங்க யூஸிங் த டிஜிட்ஸ். ஸோ அவங்க வந்து எந்த டிஜிட்டை யூஸ் பண்ணினும் சொல்லிட்டாங்க சரிங்களா. ஸோ டேக்கிங் அட் எ டைம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 டைம்ஸ் நம்ம எடுக்கிறோம் சரிங்களா. ஓகே.
அப்போ நமக்கு அந்த 6 டிஜிட் நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும் சரிங்களா. ஸோ 1 2 3 அண்ட் 1 3 2. ஸோ இது எல்லாமே வேல்யூஸ் வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ 1 2 3. அடுத்தது 1 மட்டும் நான் வச்சுக்கிறேன். 3 2 நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறேன் சரிங்களா. அடுத்தது 2 நான் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வேல்யூ 1 எடுத்தோம். ஸோ 1 வச்சு அடுத்த 2 டேர்மை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 2 எடுத்துக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் வேல்யூவை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறேன் சரிங்களா. ஸோ 2 3 1. ஸோ 1 3 மாற்றி எழுதுறேன் அண்ட் 3 1ன்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் 3 வேல்யூ எடுக்கிறேன். ஸோ 1 2ன்னு எடுத்துக்கிறேன். தென் 3 2 1. ஸோ இது வந்துட்டு மினிமமாக இருக்கிறனால நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம் சரியா. ஸோ டேரெக்டாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இதே வந்து நமக்கு நிறைய டேர்ம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது சரியா. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மல்டிபிள் நிறைய டைம்ஸ் வந்து நம்ம கேட்கும்போது ஸோ டேரெக்டாக நம்ம எதுவுமே சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த பெர்முடேஷன் ஓகேவா இப்போ கிளியரா. ஸோ த ஃபார்முலாஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஹேமா, குட் ஈவினிங் சரியா. ஸோ த ஃபார்முலாஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் சரியா. ஓகே எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. இஃப் n is greater than or equal to 1. ஸோ த n is greater than or equal to 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் 0 less than or equal to r less than or equal to n சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆறுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த டைம் சொல்லியிருந்தோம் இல்லையா, இவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த வேல்யூ சரிங்களா. ஸோ த நம்பர் ஆஃப் ஆல் பெர்முடேஷன்ஸ் ஆஃப் n distinct things சரிங்களா. ஸோ n distinct things taken r at a time சரியா. ஸோ n distinct thingsனா என்ன, ஸோ அது எல்லாமே செப்பரேட்டடாக இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே தனித்தனி எலமெண்ட்ஸாக வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ n distinct திங்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா r டைம்ஸ் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா p of n, r அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம் சரிங்களா. p of n, r அப்படின்னாலும் ஒன்று தான், or else npr அப்படின்னு இப்படி டினோட் பண்ணாலும் சேம் தான் சரிங்களா. ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா npr is equal to n factorial divided by n minus r factorial சரிங்களா. ஸோ n factorial divided by n minus r factorial. ஸோ n திங்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு npr அப்படின்னு சொல்லியே கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 5p3, ஸோ 2p1. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸே கொடுத்துருப்பாங்க. அப்போ n இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்குன்னு எடுத்துக்கலாம், அண்ட் r இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஹாய் ஹரிஹரன், குட் ஈவினிங்ப்பா சரிங்களா. ஓகே. ஸோ n அண்ட் r இந்த ரெண்டு பிளேஸில் இருக்கிற எலமெண்ட்ஸை நீங்கள் வந்து எடுத்து எழுதி வச்சுக்கலாம் சரியா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆர் சம்டைம்ஸ் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். ஆனால் கிவன் கொஷினில் நமக்கு n தெரியாது இல்லைனா r தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸும் நம்ம கொடுத்து வந்து சால்வ் பண்ண சொல்லலாம் சரியா. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு என்னன்னா எங்கே இருக்கும், ஆர்னா எங்கே இருக்கும், அண்ட் இதோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன, அந்த ஃபார்முலாஸ் என்ன, இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா. ஸோ p of n, rன்னு சொல்லி எடுத்துப்போம். ஹாய் சுதா, குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா npr அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அந்த npr-ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா n factorial divided by n minus r factorial அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஓகேவா. எஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவாப்பா. எஸ் ஓகே கிளியர். எஸ் ஸ்ரீ ஹரிஹரன், சுதா, ஹாய் ஹிம், ஸ்ரீதரன், எஸ் இர்ஃபான், பிரியங்கா ஓகேவா, கிளியராக புரிஞ்சுதா. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எவாலுவேட் n 5p3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா p of 8,5ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ நம்ம ப்ரீவியஸாக 2 ஃபார்மேட் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த 2 ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னடா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ரெண்டு இதுக்குமே ஒரே ஃபார்முலா தான். அதை வந்து டினோட் பண்ணுறதை தான் வந்து அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணி டினோட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ p of n, rனாலும் ஒன்று தான், npr அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான் சரிங்களா. ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிடலாமா. எஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5p3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட n வேல்யூ என்னப்பா. எஸ், வாட் இஸ் n வேல்யூ, n வேல்யூ என்ன, r வேல்யூ என்ன, குயிக்காக சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், வாட் இஸ் n வேல்யூ அண்ட் r வேல்யூ. எஸ் சுதா, ஸ்ரீ ஹரிஹரன், ஹேமா, ஸ்ரீதரன், இர்ஃபான், பிரியங்கா. எஸ். ஸோ வாட் இஸ் n வேல்யூ அண்ட் r வேல்யூ. ஸோ n வேல்யூ r வேல்யூ தெரிஞ்சதுனாலே இந்த ப்ராப்ளமை ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ நம்மளோட npr இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சரிங்களா. nprங்கிற ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகேவா, கிளியரா. எஸ். ஸோ வாட் இஸ் npr ஃபார்முலா,
n factorial divided by n minus r factorial சரிங்களா. ஸோ இதில் வந்துட்டு n வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 5 சரிங்களா. n வேல்யூ வந்துட்டு 5 அண்ட் r வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 சரிங்களா. n வேல்யூ 5 அண்ட் r வேல்யூ 3 ஓகேவா. லிசன் சரிங்களா. ஓகே ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 மைனஸ் 3 ஃபேக்டோரியல். ஸோ அங்கே வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க என்னன்னா எது ஆர்னா எதுன்னு சொல்லிட்டு கிளியராக வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இதில் வந்துட்டு 5 ஃபேக்டோரியலை நம்ம எப்படி எழுதலாம் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2ன்னு சொல்லி எழுதலாமா. yes so divided by 5 minus 3 factorial இல்லையா. okay so செல்வராணி காமர்ஸ் லைவ் எப்போன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா. okay so the 5 minus 3 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்னப்பா 2 ஃபேக்டோரியல் இல்லையா. அப்போ நம்ம 2 ஃபேக்டோரியல் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ டினாமினேட்டரில் நம்ம என்ன பண்ணலாம் 2 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுவோம் 2 இன்ட்டு 1 சரிங்களா. ஸோ நம்மளோட டினாமினேட்டர் வேல்யூஸ் பார்த்துக்கோங்க 2 இன்ட்டு 1ன்னு சொல்லியிருக்கு. நியூமரேட்டர்லேயும் நமக்கு 2 இன்ட்டு 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு டேர்மே கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3. ஸோ த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 ஓகேவா. ஸோ அவங்க வந்து சம்டைம்ஸ் நமக்கு டேரெக்டாக வேல்யூ கொடுக்கலாம் அண்ட் இன்டைரக்டாவும் நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம் சரிங்களா. ஓகே எஸ் யோகித் ஷோர் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பிஎம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அக்கௌண்டன்சி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் கிளியரா ஓகேவா. ஸோ இந்த NP3ன்னு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் என்னன்னா என்ன ஆர்னா என்ன அண்ட் அதோட ஃபார்முலாவில் நம்ம கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சரியா. ஓகேவா எஸ் ஸோ அது பார்க்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் வந்து பார்த்துக்கலாமா P of 8,5ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா. P of 8,5 சரியா. ஸோ இதை நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம்ப்பா. எஸ் சேம் அதே தான் n எங்கே இருக்குது r எங்கே இருக்குங்கிறத ஃபைன் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இந்த வேல்யூவை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் NP5ன்னு எடுத்துக்கலாமா. எஸ் NP5ன்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரியா. ஸோ P of n, r நம்ம என்ன பண்ணலாம் NPR அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போது 8 factorial that is n factorial divided by n minus r factorial இல்லையா. அப்போ நம்மளோட ஃபார்முலா படி எழுதும்போது நமக்கு எப்படி வரும் 8 factorial. yes 8 factorial இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 minus 5 factorialனு கிடைக்கும் சரியா. 8 minus 5 factorial ஓகேவா. ஸோ ஜஸ்ட்டு அங்கே என்னன்னா என்ன ஆர்னா என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அது எதில் எந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க சரியா. ஓகே ஸோ இப்போ 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இங்கே என்ன ஃபேக்டோரியல் நமக்கு ஒரு 8 minus 5 இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஃபேக்டோரியல்னு நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஃபேக்டோரியலை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம் சரியா. ஃபேக்டோரியலை நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 1 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் பண்ணணும் சரியா. ஸோ 1 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் ஓகே. ஸோ டினாமினேட்டரில் நமக்கு என்ன இருக்குது 3 ஃபேக்டோரியல் இல்லையா. ஸோ 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பாருங்கள் எந்தெந்த வேல்யூஸை கேன்சல் பண்ண முடியுமோ அந்த வேல்யூஸை நீங்கள் அப்படியே வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அண்ட் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ இந்த ரெண்டு டேர்மே கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ the நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குது 8 இன்ட்டு 7 நெக்ஸ்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இல்லையா. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே 56ன்னு வந்துருமா. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 30. ஸோ 6 இன்ட்டு 5 30 ஆயிரும். 30 இன்ட்டு 4 என்ன ஆகும் 120 இல்லையா. ஸோ the வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் ஸோ ஜஸ்ட்டு 56 இன்ட்டு 12 பண்ணுங்கள். ஸோ அடிஷ்னலாக நம்ம 0 வந்துட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரியா. ஓகேவா. ஸோ the வேல்யூ சொல்லுங்கள் பார்க்கலாம் குயிக்காக. எஸ் ஹாய் ஹிம் எஸ்கே யோகித் செல்வராணி சுதா ஸ்ரீ ஹரிஹரன் ஹேமா. எஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஆன்சர் பாம். ஸோ 56 இன்ட்டு 12. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் என்ன வேல்யூ வரும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். எஸ் எஸ் என்ன மல்டிப்ளிகேஷனுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதா. எஸ் 56 இன்ட்டு ஜஸ்ட்டு 12 மல்டிப்ளை பண்ணுங்கள். அது கூட நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே எஸ் குயிக்காக சொல்லுங்கள் பார்க்கலாம். Yes 56 into 120. So what is answer pa 6720 சரிங்களா. 6720 ஓகேவா. ஸோ அது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ 6720ன்னு சொல்லி கிடைக்கும். எஸ் காவியா வெரி குட் வெரி குட். ஸோ காவியா மட்டும்தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணாங்க போலியே. மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணலையா. ஸோ நோட் பென் கையில் வச்சுருக்கீங்களா. ஸோ லைன் பை லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குயிக்காக வந்து சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இங்கே சால்வ் பண்ணுறேன் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு மட்டும் இருக்காதீங்க. நீங்களும் வந்து என் கூடயே சால்வ் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே எஸ் பா எஸ் எஸ் குட் குட்.
எஸ் ஹாய் ஹிம் எஸ்கே சரிங்களா ஓகேவா ஸோ 6720 ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் சரிங்களா ஓகே ஸோ இது கூட இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எஸ் அப்படியா இல்லை நீங்கள் வந்து கையிலேயே வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க ஸோ எனி டைம் நம்ம அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது காவியா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் நீங்கள் வந்து குயிக்காக வந்து பண்ணுங்கள் சரியா ஓகேவா எஸ் ஸோ மற்றவங்களும் அதே மாதிரி தான் குயிக்காக வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள் சரிங்களா ஓகேவா ஸோ இதில் வந்து சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ 0 ஃபேக்டோரியல் அப்படின்னா நம்மளோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 சரியா ஸோ இது எல்லாமே டிஃபால்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ 0 ஃபேக்டோரியல் எங்கேயாவது 0 ஃபேக்டோரியல் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் அது 0ன்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் முட்டை போட்டுட்டு வந்துடாதீங்க அப்புறம் நம்ம கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 0 போட்டு விட்டுருவாங்க சரியா ஸோ நீங்கள் அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க 0 ஃபேக்டோரியலுக்கு நம்மளோட வேல்யூ 1 சரியா ஸோ 0 ஃபேக்டோரியலுக்கு 1 நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா NP0 ஸோ NP0னா என்ன அதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 சரியா சோ அங்க நமக்கு 0 ஃபேக்டோரியல்ங்கற டேர்ம் வந்து கிடைக்கும் சரியா ஓகே சோ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் 0 ன்னு கிடைக்குமா n ஃபேக்டோரியல் divided by n minus 0 factorial இருக்குமா சோ அப்ப n factorial divided by n factorial என்ன வரும் நமக்கு வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா 1 ன்னு சொல்லி நமக்கு சேஞ்ச் ஆயிரும் சரிங்களா சோ the value 1 ன்னு சொல்லி சேஞ்ச் ஆயிரும் ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா np1 சோ np1 நம்ம எப்படி எழுதலாம் yes so np1 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா இப்போ n ஃபேக்டோரியல் n minus 1 ஃபேக்டோரியல் னு இருக்குமா சோ இத வந்துட்டு n into n minus 1 ஃபேக்டோரியல் எழுதலாமா yes so just அதுக்கு அடுத்த டேர்மை நம்ம எழுதி இருக்கோம் சரிங்களா so n into n minus 1 ஃபேக்டோரியல் இங்க வந்து பாத்தீங்க அப்படினா n minus 1 ஃபேக்டோரியல் னு இருக்குமா yes so அப்ப இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் வந்து பாத்தீங்க அப்படினா n so அதோட ரிசல்ட் தான் நமக்கு இங்க இருக்கு so ரிசல்ட்ட மட்டும் நீங்க ஞாபகம் வெச்சுக்கோங்க so the solution வந்து பாத்தீங்க அப்படினா நான் இங்க சைடுல வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கிறேன் சரிங்களா ஓகே yes okay va clear so 0 factorial அப்படினா the value 1 np0 னா the value 1 and np1 அப்படினா the value வந்து பாத்தீங்க அப்படினா n ன்னு சொல்லி கிடைக்கும் சரியா so the next npn so n value ஒரே மாதிரி இருக்கு and r டைமும் வந்து பாத்தீங்க அப்படினா n ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா நம்ம டைரக்ட்டா n factorial அப்படினு சொல்லி எழுதிக்கலாம் சரிங்களா so டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணலாம் n factorial னு எடுத்துக்கலாம் சரியா npn வந்து பாத்தீங்க அப்படினா n factorial so அதோட சொல்யூஷன் நீங்க சால்வ் பண்ணட்டுமா so the n factorial இருக்கா so இங்க என்ன பண்ணலாம் n minus n factorial அப்படினு கிடைக்குமா சோ அப்ப n minus n ஆகும் நமக்கு வந்துட்டு 0 ன்னு சொல்லி கிடைக்கும் சரியா 0 factorial so what is the 0 factorial value பா yes 1 இல்லையா அப்ப நம்மளோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா n factorial னு கிடைக்கும் ஓகே yes ஓகே அனிதா ஓகே சரிங்களா சரியா இப்போ கிளியரா சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா npn அப்படினா n ஃபேக்டோரியல் சோ the npr க்கு நம்ம ப்ரீவியஸா இந்த டேர்ம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிருந்தேன் இல்லையா n into n minus 1 and n minus 2 n minus 3 up to வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு r வேல்யூக்கு முன்னாடி வரைக்கும் வரும் சாரி that is 1 வேல்யூக்கு முன்னாடி வரைக்கும் வரும் சோ n minus r minus 1 சரிங்களா n minus r minus 1 ங்கிறது இது நம்மளோட ஜெனரல் டேர்ம் சரியா சோ இது நம்மளோட ஜெனரல் டேர்ம் ஓகே சோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வெச்சுக்கோங்க சோ இத பேஸ் பண்ணி தான் நீங்க ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவீங்க ஓகேவா எஸ் சோ இந்த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ஞாபகம் வெச்சுக்கோங்க ஓகே yes so 0 factorial என்னன்னு தெரியும் so தயவு செஞ்சு நீங்க 0 ன்னு எழுதிட்டு மட்டும் வந்துராதீங்க so அங்க வந்து மார்க் கண்டிப்பா நம்ம லூஸ் பண்ணிடுவோம் so just 0 factorial அப்படினா 1 np0 னா equal to 1 and npn னா equal to n சரிங்களா so அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா sorry np1 equal to n next வந்துட்டு npn வந்து பாத்தீங்க அப்படினா n factorial ஓகேவா so இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வெச்சுக்கோங்க okay so the permutation வந்து பாத்தீங்க அப்படினா so the repeated things வந்துச்சு அப்படினா the permutation வந்து கண்டுபிடிக்க சொல்லிருவாங்க அதுல வந்து என்ன அப்படினா repeated repeated things வந்து நமக்கு கொடுப்பாங்க அப்படி வந்து இருந்துச்சு அப்படினா நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க அப்படினா n power r அப்படிங்கற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவீங்க so the permutation கண்டுபிடிக்கும்போது அங்க வந்து repeated things சொன்னாங்க அப்படினா மட்டும் repeated things சொன்னா n power r அப்படிங்கறத கண்டுபிடிப்பீங்க சரியா so the next இது எல்லாமே ஒரு சில properties and formulas எல்லாம் ஞாபகம் வெச்சுக்கோங்க side by side எழுதி வெச்சுக்கோங்க சரியா okay so the permutation when all the object are not distinct சரிங்களா சோ இதுல இருந்து எல்லாமே நம்ம ப்ரீவியஸா என்ன பார்த்தோம் n distinct things and வந்து பாத்தீங்க அப்படினா r at a time அப்படினு சொல்லி பார்த்தோம் இல்லையா சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா எல்லாமே வந்துட்டு நாட் டிஸ்டிங்க்ட் அப்படினு இருந்துச்சு அப்படினா சோ அதை எப்படி எழுதுவோம் அப்படினா p plus q அதாவது p ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு தனி கேட்டகரி and q ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு தனி கேட்டகரி சோ இது ரெண்டுமே என்ன பண்றோம் which is equal to n ன்னு சொல்லி எடுத்துக்கறோம் சோ ப்ரீவியஸா நம்ம என்ன பண்ணிருக்கோம் n things ன்னு மட்டும் தான் எடுத்துறோம் இல்லையா எஸ் n things ன்னு மட்டும் எடுத்துறோம் சோ அதை என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வெறுமனே நம்ம n ன்னு சொல்லி எடுத்துக்கலாம் இங்க வந்து பாத்தீங்க அப்படினா different things different object கொடுத்திருக்காங்க அப்ப வந்துட்டு p plus q which is equal to n ன்னு சொல்லி எடுத்துக்கறோம் சோ அதை எப்படி எழுதுறோம் அப்படினா
n factorial divided by p factorial into q factorial. ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பா, சேம் கிடையாது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஸோ டிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது சரிங்களா, ஓகேவா? எஸ் சாரி, நாட் டிஸ்டிங்காக இருக்கும்போது நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா p factorial, பிங்கிற ஒரு டேர்ம் எடுப்பீங்க அண்ட் qங்கிற ஒரு டேர்ம் எடுப்பீங்க சரியா. ஸோ நாட் ஒன்லி p அண்ட் q. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா p1 p2 p3 ஸோ அப் டு நீங்கள் என்ன பண்ணலாம் pk வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரியா. ஸோ p1 p2 ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்கிற ஒரு டேர்ம் சரிங்களா. ஓகே, எஸ் கிளியர். ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளோட ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா n factorial divided by p factorial into q factorial. ஸோ அதே வந்துட்டு நமக்கு நிறைய திங்ஸ் வரும்போது ஓகே. ஸோ 12th வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ டைமிங் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது எவ்ரிடே வந்து பார்த்திங்க அப்படின்னா 6:15 6:30 உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ கிளாஸுங்கிறது உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் சரியாப்பா. ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா n factorial. ஸோ p1 factorial, p2 factorial up to pk factorial. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிப்பீட்டேஷன் வந்து இருக்கும் சரிங்களா. ஓகேவா, எஸ் கிளியர். ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்முலாவும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபார்முலாஸை ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கும்போது மட்டும் நீங்கள் ஃபார்முலா பார்க்காதீங்க, டெய்லியுமே வந்துட்டு ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. ஓகே, எஸ். ஸோ இதில் வந்து பாருங்கள் எக்ஸாம்பிள் 2.18. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் how many four letter words can be formed from the letters of the word. ஸோ logarithms ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேர்ட்லேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் 4 letters வந்துட்டு ஃபார்ம் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா இப்போ logarithmனு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதிலேருந்து 4 letters நம்ம எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம், எஸ் இந்த மாதிரி எடுக்கலாம், இல்லைனா MSTH. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வேணாலும் ஃபார்ம் ஆகலாம் சரிங்களா. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வேர்ட் வந்துட்டு வித் ஆர் வித்தவுட் மீனிங். ஸோ அது வந்துட்டு மீனிங்கோட மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, அது வித்தவுட் மீனிங்காக கூட இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்டில் நமக்கு இங்கே M எடுக்கலாம், ATH. ஸோ இதை எடுத்தோம் அப்படின்னா மேத் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு மீனிங் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, அது மீனிங் இல்லாமல் எந்த வேர்டு வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணியிருக்கணும், 4 letters வேர்ட்ஸாக மட்டும் இருக்கணும் சரிங்களா. 4 letters வேர்ட்ஸாக மட்டும் இருக்கணும். ஸோ அதை எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், எஸ் 10th கிளாஸா எப்பப்போ என்னென்ன கிளாஸுங்கிறது உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க சரியா. ஓகே, ஸோ இந்த வேர்ட்லேருந்து நம்ம 4 letter வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். அது வந்துட்டு மீனிங் இருக்கலாம், மீனிங் இல்லாமையும் இருக்கலாம் சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெட்டரை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த லெட்டரில் டோட்டலாக எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணணும், அதுதான் நம்மளோட n வேல்யூ சரியா. ஸோ இதில் டோட்டலாக எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குப்பா, எஸ். ஸோ இதில் டோட்டலாக எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது, ஸோ அது கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற நம்மளோட ஆப்ஜெக்ட். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு எவ்வளோ லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்மளோட n வேல்யூ. ஸோ வாட் இஸ் n வேல்யூப்பா, எஸ் ஹாய்ப்பா, ஹாய் குட் ஈவினிங். ஸோ வாட் இஸ் n வேல்யூ சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், ஸோ லாக்ரிதம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது, ஜஸ்ட்டு ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர் அது மட்டும் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கோ அதுதான் நம்மளோட n வேல்யூ. எஸ், எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர்ப்பா, லாக்ரிதம்ஸ். ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஓகே, எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 10 இருக்குது இல்லையா. எஸ் 10 இருக்குது. எஸ்ப்பா, எஸ் குட் சரிங்களா. ஹாய் பாலாஜி, குட் ஈவினிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி நமக்கு 10 letters இருக்குது இல்லையா, டோட்டலி 10 letters இருக்குது. ஸோ அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், எஸ் n = 10ன்னு சொல்லிக்கலாம். இதுதான் நம்மளோட n சரியா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஆர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இதுலேருந்து நம்ம எதை ஆறுன்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ இந்த கொஷின் வந்து பாருங்கள், ஃபைண்ட் how many 4 letters words can be formed ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் தி லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் லாக்ரிதம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதிலேருந்து நம்மளோட ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் எது வந்துட்டு நம்ம ஆர் வேல்யூன்னு சொல்லி எடுப்போம். ஸோ n வந்து சொல்லியாச்சு. ஸோ இந்த லாக்ரிதமில் இருந்து தான் நம்மளோட n வேல்யூ எடுப்போம்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆர் திங்ஸ், அதாவது ஆரோட வேல்யூ வந்து எடுக்கணும், எவ்வளோ டைம்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும் இல்லையா. ஸோ வாட் இஸ் ஆர் வேல்யூ, எஸ். ஸோ கொடுத்துருக்கிற கொஷின்லேயே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஆர் வேல்யூ என்னப்பா, எஸ் வாட் இஸ் ஆர் வேல்யூ தெரியலையா. எஸ், ஸோ வாட் இஸ் ஆர் வேல்யூப்பா,
எஸ் ஆர் வேல்யூ என்ன இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 லெட்டர் வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் லெட்டர் வேர்ட்ஸ் அங்கே வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்களோ ஸோ அதுதான் நம்மளோட ஆர் வேல்யூ சரியா ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 சரிங்களா ஆர் இஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸோ நம்ம வந்துட்டு 4 லெட்டர்ஸ் நத்திங்கா எஸ் ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 லெட்டர் வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அந்த ஃபார்ம் ஆகிற வேர்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆர்னு சொல்லியிருக்கோம் சரியா ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா என்பிஆர் இல்லையா ஸோ என்பிஆரோட ஃபார்முலா என்ன எஸ் என்பிஆரோட ஃபார்முலா என்னப்பா என்பிஆரோட ஃபார்முலா என்ன n factorial divided by n minus r factorial இல்லையா yes n factorial divided by n minus r factorial so இந்த factorial values நம்ம calculate பண்ணிக்கலாம் சரிங்களா yes so இதை calculate பண்ணலாமா so n factorial என்ன yes okay so என்னங்கிறது என்ன நம்மளோட 10 இல்லைங்களா so 10 factorial divided by 10 minus 4 factorial 10 minus 4 factorial சரிங்களா அப்போ 10 minus 4 என்னப்பா நம்ம 6 factorial இல்லையா ஸோ 10 factorial divided by 6 factorial இருக்கு சரிங்களா ஓகேவா ஸோ இதுலேருந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம் ஸோ அப் டு 1 வரைக்கும் எழுதணும் இல்லையா எஸ் ஸோ 9 into 8 into 7 into 6 5 into 4 into 3 into 2 சரிங்களா ஸோ இதில் இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது ஸோ அது என்னங்கிறதை நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஓகே ஸோ அது எல்லா வேல்யூஸும் எழுதணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ அதுலேருந்து நம்ம ஷார்ட்கட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ இதில் வந்து பார்த்துக்கோங்க 6 ஃபேக்டோரியல் அப்படிங்கும் போது 6லேருந்து ஆப்வியஸாக 1 வரைக்கும் வரும் இல்லையா ஸோ அது நியூமரேட்டர்லேருந்து பாருங்கள் 10லேருந்து 1 வரைக்கும் இருக்குது ஸோ டினாமினேட்டரில் என்ன வேல்யூ வேணாலும் இருக்கட்டும் அது வந்து விச் இஸ் லெஸ் தேன் நமக்கு வந்து எண்ணா மட்டும்தான் இருக்க முடியும் எண்ணை விட லெஸராக மட்டும்தான் இருக்க முடியும் நம்மளோட ஆர் வேல்யூ இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் 6 ஃபேக்டோரியல் அப்படின்னா 6லேருந்து 1 வரைக்கும் வருமா ஸோ நியூமரேட்டரில் 10 இருக்குது அப்போ 10லேருந்து 7 வரைக்கும் நீங்கள் எழுதினா போதும் ஏன்னா ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகும் டெலிட் ஆயிரும் இல்லையா ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 ஃபேக்டோரியல் அப்படின்னா நீங்கள் 7 வரைக்கும் எழுதலாம் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 6 வரைக்கும் எழுதலாம் இல்லை டினாமினேட்டரில் 4 ஃபேக்டோரியல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 5 வரைக்கும் எழுதலாம் சரியா ஸோ எந்த ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அடுத்த நம்பர் சரி அடுத்த நம்பர் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் நியூமரேட்டர் வேல்யூஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம் ஸோ எல்லாமே எழுதிட்டு கேன்சல் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ இது வந்து நீங்கள் ஷார்ட்கட்டாக நீங்கள் வந்து இப்படி எழுதிக்கலாம் ஓகேவா எஸ் ஓகே கிளியர் ஸோ இதில் ரிமைனிங் என்ன இருக்குது 10 into 9 into 8 into 7 இல்லையா ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் ஓகே ஸோ 90 into 56 இல்லையா ஸோ வாட் இஸ் த வேல்யூப்பா எஸ் ஸோ த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ 90 into 56 ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஸோ 12th கிளாஸ் எப்போன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன்ப்பா சரிங்களா ஓகேவா ஸோ த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு 12th கிளாஸ் எப்போன்னு சொல்லிட்டு ஓகே ஸோ த வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம் எஸ் 90 into 56 ஸோ த மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள் எஸ் ஸோ வாட் இஸ் ஆன்சர் பா 10 into 9 into 8 into 7 இல்லையா ஸோ இப்படி மல்டிபிள் டேர்ம்ஸ் இருக்கும்போது குட்டி குட்டியாக ரெண்டு டேர்மாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ 90 into 56 ஜஸ்ட்டு 56 கூட நீங்கள் 9 மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க ஓகேவா ஸோ வாட் இஸ் த வேல்யூ டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எஸ் 5040 இல்லையா 5040 தான் நம்மளோட ஆன்சர் சரிங்களா ஓகே 5040 ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5014 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா 5040 ஸோ கொடுத்துருக்கிற வேர்டாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சப்போஸ் மீனிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி நீங்கள் எழுதுவீங்க ஸோ வித்தவுட் மீனிங் கேட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி எழுதுவோம் சரிங்களா ஓகே எஸ் பாலாஜி குட் பா குட் சரிங்களா ஓகே ஸோ 10th கிளாஸ் எப்போன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறோம் கிரி சரிங்களா ஓகேவா ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்ஸ் அகேன் நான் சொல்கிறேன் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும்தான் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் பார்ப்போம் ஸோ அட்வான்ஸ்டாக நீங்கள் எல்லாமே வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆப்பில் வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க சரியா ஸோ அந்த அட்மிஷன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th 11th 12th ஸோ எல்லாத்துக்குமே இங்கே நம்பர் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 9159152421 இந்த நம்பருக்கு டயல் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அண்ட் 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 96551 96541 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கலாம் சரியா ஸோ நெக்ஸ்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் 915949 சரியா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி கேளுங்க
ஓகே. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ஃபீஸாக இருக்கும். ஸோ ரொம்ப ஃபீஸும் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சப்ஜெக்ட்டுக்கே உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இவ்வளோ ஃபீஸ் நீங்கள் கட்டணும், அவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் இயர்லி ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. அது வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. சரி, ஸோ அது வெரி அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு 4 to 5 days வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அதோட ரெக்கார்டர் கிளாஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா? ஸோ ஃபார் எமர்ஜென்சி இருக்குது, என்னால் அட்டன் பண்ண முடியல, ஸோ நான் வந்து நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த கிளாஸை கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரெக்கார்டர் கிளாஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். சரியா? ஸோ அது போக கைட் புக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. தென் இம்பார்ட்டன்ட் கொஷின் PDF. சரியா? ஸோ உங்களுக்கு வந்து எந்தெந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ ஸோ அந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் PDF வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ எந்த PDF கேட்குறீங்க பாலாஜி? ஸோ இதோட PDF வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து பர்டிகுலர் ஸ்டாஃப் கிட்ட கேட்டு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்குன்னு தனியாக ஒரு மென்டர் இருப்பாங்க. சரியா? ஸோ அந்த மென்டர் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்தந்த ஸ்டாஃபே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வீக்லி டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. சரியா? ஸோ இந்த வீக்லி வந்துட்டு உங்களுக்கு 2-3 டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஜஸ்ட் ½ hour தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஷின்ஸும் கேட்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு வந்து கொஷின் ஆன்சர் வந்து நீங்கள் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கிளாஸஸ். ஸோ ஒவ்வொரு கிளாஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி படிக்கணும், எப்படி படிக்கணும், ஸோ எப்படி படித்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மெமரி பவர் இருக்கும், ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ எக்ஸாம் டைம்ஸ், முக்கியமாக எக்ஸாம் டைம் அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அந்த டவுட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளியர் கட்டாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 100 லேர்னிங் ஆப்பில் வந்து இருக்குது. ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ குயிக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்குலர் பெர்முடேஷன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ரோ ஆர் ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்த வரைக்குமே நம்ம வந்துட்டு ரோ ஆர் ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து சர்க்குலர் பெர்முடேஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த சர்க்குலர் பெர்முடேஷன் அப்படின்னா என்ன? நமக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் ஒரு ரவுண்ட் வந்து வந்துடும் இல்லையா? ஓகே. ஸோ அதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ இது ஆல் டுகெதர் ஒட்டுக்காக வந்து நம்ம எடுப்போம். சரிங்களா? ஸோ இந்த டிஃப்ரெண்ட் திங்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே சர்க்கிளை வச்சு நம்ம எடுத்துருவோம். ஸோ அதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா n ஃபேக்டோரியல். சரிங்களா? அதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா n ஃபேக்டோரியல். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட், அந்த சர்க்கிளோட அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா அதோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா n-1 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி எடுப்போம். சரிங்களா? ஸோ அது ஒன்லி ஒன் திங் அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் n ஃபேக்டோரியல்னு எடுத்துக்கலாம். ஸோ அது அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிளில் இருக்குது. ஸோ அந்த சர்க்கிள் ஃபார்மில் இருக்குது அப்படிங்கும்போது n-1 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. ஓகேவா? எஸ். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஆப்பில் தான் இருக்குது. வீக்லி டெஸ்ட் எல்லாமே ஆப்பில் தான் இருக்குது. இங்கே வந்துட்டு நமக்கு டெஸ்ட் எல்லாம் இருக்காது. சம் பேசிக் கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ 11th மேக்ஸ் கிடையாது, 11th பிஸ்னஸ் மேக்ஸ் இது. ஓகேங்களா? எஸ். ஸோ த சர்க்குலர் பெர்முடேஷனோட ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா n-1 ஃபேக்டோரியல், n-1 ஃபேக்டோரியல்னு எடுப்போம். ஓகே. எஸ். ஓகேவா? கிளியராப்பா? சரிங்களா? ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி நோட் மட்டும் இருக்குது. ஸோ ஒரு சர்க்கிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே வந்து ஐடென்டிக்கல் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அது ஐடென்டிக்கல் எப்போ அப்படின்னா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த சர்க்குலர் பெர்முடேஷனில் கிளாக் வைஸும் அது போகும், ஆன்டி கிளாக் வைஸும் போகும் அப்படின்னா ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐடென்டிக்கல், அதாவது சேம் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம் இல்லையா? ஸோ சேம் அப்படின்னா என்ன? ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஸோ அப்படி ஒரு பெர்முடேஷன் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சர்க்கிளில் அப்படி ஒரு பெர்முடேஷன் இருந்தது அப்படின்னா அதோட ஃபார்முலா n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2. சரிங்களா? n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2ன்னு சொல்லி இருக்கும். ஓகே. ஏ சுதர்ஷன். ஸோ காமர்ஸ் கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பிஸ்னஸ் மேக்ஸ் கிளாஸ் வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஓகேவா? ஸோ n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2ன்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ எப்போ அப்படின்னா நமக்கு ஒரு சர்க்கிள் வந்துட்டு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாக் வைஸும் போகும், ஆன்டி கிளாக் வைஸும் போகும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே சேமாக இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளோட ஃபார்முலா n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n 2ன்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ சர்க்குலர் பெர்முடேஷன் அப்படின்னா n-1 ஃபேக்டோரியல், அதுவே ஐடென்டிக்கல்னு சொன்னாங்க அப்படின்னா which is divided by 2ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சர்க்குலர் அப்படின்னா n-1 ஃபேக்டோரியல், இதே வந்து ஐடென்டிக்கல் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு டிவைடட் பை 2ன்னு சொல்லி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஓகே. எஸ். ஓகேவா? கிளியரா? ஸோ த எக்ஸசைஸ் 2.3 வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் n-4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹாய் அக்ஷய், குட் ஈவினிங். இட்ஸ் ஓகேப்பா, இட்ஸ் ஓகே. எஸ்.
ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, NP4னு கொடுத்துருக்காங்க, which is equal to 12 into NP2. ஸோ அதை given என்ன, NP4 which is equal to 12 NP2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை நல்லா தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு R வேல்யூ கொடுத்துட்டாங்க இல்லையா? ஓகே, எஸ் கேப்டன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் சரியா? ஸோ சிபிஎஸ்சி கிளாஸஸில் எப்போன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா? ஸோ NP4 which is equal to 12 into NP4னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் N வேல்யூ தான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் N வேல்யூ. ஸோ அதை நான் ப்ரீவியஸாக சொன்னேன். ஸோ கிவன் கொஷனில் நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, சப்போஸ் N கேட்பாங்க இல்லையா R கேட்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? எஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் கேப்டன் சரிங்களா? ஸோ NP4 which is equal to 12 into NP2. ஸோ அதை எப்படி எழுதலாம்? எஸ், ஸோ எனி கெஸஸ்? ஸோ இந்த வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம்ப்பா? ஸோ வாட் இஸ் N ஃபேக்டோரியல் ஃபார்முலா, சாரி NPR ஃபார்முலா? எஸ், NPR ஃபார்முலா என்ன, N ஃபேக்டோரியல் டிவைடட் பை N மைனஸ் R ஃபேக்டோரியல் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சொல்யூஷன் நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா? ஓகே, எஸ் ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா த சொல்யூஷனை கொடுக்க போகிறோம். ஸோ த NPR ஈக்குவல் டு N ஃபேக்டோரியல் டிவைட் பை N மைனஸ் R ஃபேக்டோரியல் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இங்கே NP4க்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 12 into NP2 இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு N இருக்கிற இடத்துல என்னன்னே நமக்கு தெரியாது. ஸோ R இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 4னு ஒரு வேல்யூ நமக்கு இருக்குது சரிங்களா? ஸோ அந்த வேல்யூவை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது N factorial divided by N minus 4 factorial. கரெக்டா? N factorial divided by N minus 4 factorial. ஸோ இந்த டேர்ம் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா NPRக்கு, சாரி NP4. NP4 is equal to N factorial divided by N minus 4 factorial எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 into NP2க்கு நம்ம எடுக்கணும், 12 into NP2க்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்ப்பா, 12 into ஸோ N factorial divided by N minus 2 factorial எழுதலாமா? எஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ண போகிறோம். LHS equal to RHன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவேட் பண்ண போகிறோம் சரிங்களா? அப்போ N factorial divided by N minus 2 factorial, சாரி N minus 4 factorial which is equal to 12 into N factorial divided by N minus 2 factorial சரிங்களா? ஸோ இதில் வேல்யூஸ் வந்து பாருங்கள், நமக்கு ரெண்டு ஆப்போசிட் சைடில் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரே சைடு கொண்டு வரும்போது which is equal to 0ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு பிஃபோராக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த N ஃபேக்டோரியல் N minus 2 இருக்கு இல்லையா? ஸோ அதை மட்டும் நான் ஒரே சைடு கொண்டு வந்துக்கிறேன் சரிங்களா? அப்போ N ஃபேக்டோரியல் டிவைட் பை N minus 4 ஃபேக்டோரியல் ஸோ இன்டூ ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆயிரும் இல்லையா? அப்போ N minus 2 ஃபேக்டோரியல் டிவைட் பை N ஃபேக்டோரியல் which is equal to 12ன்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா? அப்போ இந்த N ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நமக்கு என்ன டேர்ம்ஸ் இருக்கும்ப்பா? எஸ், ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா N minus 2 ஃபேக்டோரியல் divided by N minus 4 factorialனு கிடைக்கும். ஓகேவா? which is equal to 12. ஸோ இதில் வந்து பாருங்கள் N minus 2 இருக்குது, டினாமினேட்டரில் N minus 4 இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஒரு கேன்சலேஷன் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? எஸ். ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேன்சலேஷன் ப்ராசஸ் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ எப்படி வந்து பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், N minus 2 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா N minus 4 ஃபேக்டோரியல்னு இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸை நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணி எழுதலாம்ப்பா? எஸ், எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், எனி கெஸஸ்? ஸோ நியூமரேட்டர் வந்து பாருங்கள் N minus 2ன்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டார்டிங்கே நான் சொன்னேன் N into N minus 1, N minus 2, N minus 3, N minus 4 அப் டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா N minus R minus 1 வரைக்கும் வரும் இல்லையா? ஸோ இப்போ இந்த டேர்மை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்னா N minus 2, N minus 3, N minus 4 factorial. ஓகேவா? ஸோ அந்த லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் நம்ம எழுதுறோம் சரிங்களா? அப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது, N minus 4 factorial which is equal to 12. ஓகேவா? கிளியராக புரிஞ்சுதா? ஸோ N ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எடுத்துருப்போம், N into N minus 1, N minus 2, N minus 3 அப் டு நம்ம என்ன எது வரைக்கும் எடுத்துருப்போம், N minus R minus 1 வரைக்கும் எடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அதே ஃபார்மேட்டை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நியூமரேட்டரை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ N minus 2, N minus 3 and N minus 4 ஃபேக்டோரியல் அது வரைக்கும் எடுத்துருக்கோம் சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு டேர்மும் நமக்கு என்ன ஆகும், கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, N minus 2, N minus 3 which is equal to 12ன்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? ஸோ இது இந்த ஸ்டெப்போட முடிஞ்சிடுமா? கிடையாது. இதுலேருந்து நம்ம N வேல்யூ கேல்குலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ரெண்டு ப்ராக்கெட் வேல்யூஸ் இருக்குல்ல, ரெண்டையுமே வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் சரிங்களா? அப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டேர்மாக நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ N into N பண்ணுவோம் அண்ட் N into 3 பண்ணுவோம் இல்லையா? அப்போ N ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா minus 3N. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா minus 2
into n and minus 2 into minus 3. So இந்த வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம் இல்லையா? அப்போ நமக்கு வேல்யூ என்னன்னு கிடைக்கும்? minus 2n. So minus into minus plus. So plus 6 சொல்லி கிடைக்கும், which is equal to 12 இல்லைங்களா? அப்போ n square minus 5n plus 6 which is equal to 12. So அந்த 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே சைடு வந்து கொண்டு வந்துடலாம் சரியா? n square minus 5n plus 6 minus 12 which is equal to 0. So இதிலேருந்து நம்ம இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் சரிங்களா? n square minus 5n minus 6 which is equal to 0. ஸோ இப்படி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபேக்டரைசேஷன் நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணி தான் நீங்கள் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் சரியா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 6 கிடைக்கணும். ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரணும்? மைனஸ் 5 சொல்லி கிடைக்கணும் இல்லையா? ஸோ அப்போ இந்த டேர்ம்ஸை நம்ம எடுக்கலாம். ஸோ எந்த டேர்மை எடுக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு minus 6ன்னு கிடைக்கணும். ஸோ ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா minus 5ன்னு சொல்லி கிடைக்கணும். ஓகேவா? எஸ் சரிங்களா? ஸோ இதில் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 6 எடுக்கலாம் சரியா? 6 and 1 எடுக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு minus 6ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா minus 5ன்னு சொல்லி கிடச்சிருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம மைனஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம மைனஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ the minus 6 அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் 1 எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு minus 6 கிடைக்கும். ரெண்டையும் நீங்கள் அடிஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு minus 5 கிடைக்கும் சரியா? ஓகே. ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்ப்பா? n minus 6 n ப்ளஸ் 1ன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் n வேல்யூ கேல்குலேட் பண்ணுவீங்க. ஸோ n is equal to 6ன்னு சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா n is equal to minus 1. ஸோ இதில் வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பாசிபிள் சரியா? ஸோ the நெகட்டிவ் வேல்யூ வந்துட்டு impossible. ஓகே. ஸோ அப்போ n is equal to நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுப்பீங்க. ஸோ n is equal to 6 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் சரிங்களா? n is equal to 6 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் கிளியராப்பா? எஸ் புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். ஸோ the n is equal to 6 தான் வந்துட்டு நம்மளோட ஃபைனல் ஆன்சர் சரிங்களா? ஓகே ஓகேப்பா. ஓகே. ஸோ 11th பிஸ்னஸ் மேக்ஸில் ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் லைவ் கிளாஸஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? எஸ் ப்ரீவியஸ் லைவ் கிளாஸில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். ஸோ த ஹவு மெனி 6 digit டெலிஃபோன் நம்பர்ஸ். ஸோ டெலிஃபோன் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 digit நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. கேன் பி கன்ஸ்ட்ரக்டட். ஸோ அப்படின்னா என்ன? நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 6 digit டெலிஃபோன் நம்பர் சரியா? 6 digit டெலிஃபோன் நம்பர் நம்ம நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா? 6 digit டெலிஃபோன் நம்பர்ஸ். ஸோ இதில் வந்து டிஜிட் வேல்யூஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. 0லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. 0 1 2 3 4 5 6 7 8 9 சரிங்களா? ஓகேவா? எஸ். ஸோ இந்த நம்பர்ஸ்லேருந்து நமக்கு என்ன பண்ணுவோம்? 6 digit நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ஈச் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 35ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபார்ம் பண்ண போகிற நம்பர், அதாவது 6 digit நம்பர் நீங்கள் ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபார்ம் பண்ணுற நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 35 அப்படிங்கிற நம்பரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ டிஜிட் அப்பியர் மோர் தென் ஒன்ஸ். ஸோ இதில் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு மேலே எந்த நம்பரும் வந்துட்டு ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னா என்ன? இதில் வந்து ரிப்பிட்டேஷன் வந்து நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா? ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எடுத்து எழுதிக்கலாம்ப்பா? எஸ். ஸோ 6 digit நம்பர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாமா? எஸ். ஸோ இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 digit நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஓகே. ஸோ அதில் என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க? நமக்கு 35 வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்களா? அப்போ ரிமைனிங் இருக்கிற 4 நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகி வரும் இல்லைங்களா? ஸோ இந்த இருக்கிற 4 நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகி வரும். அப்போ நம்ம எப்படி வந்து எடுத்து எழுதிக்கலாம்? ஸோ டோட்டலி நமக்கு இங்கே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 நமக்கு வந்து 10 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? 10 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மறுபடியும் சொல்கிறேன், டோட்டலாக அங்கே நமக்கு 10 நம்பர்ஸ் இருக்குது சரிங்களா? ஸோ அந்த 10 நம்பர்ஸில் நமக்கு 2 நம்பர் மட்டும் டிஃபால்ட்டாக அவங்க சொல்லிட்டாங்க. இந்த நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ நமக்கு இங்கே இருக்கிற 3 கேன்சல் ஆயிரும், 5 கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் நமக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும்? ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 நம்பர்ஸ் இருக்குது சரியா? ரிமைனிங் வந்துட்டு 8 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே.
So that is n value. So n is equal to 8. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு எவ்வளோ நம்பர் வந்து இன்னும் ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 2 3. ஸோ 4 பிளேசஸ் இருக்குது இல்லையா? ஸோ 4 பிளேசஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? r is equal to 4ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் சிம்பிள், அவ்வளோதான். 8 நம்பர் இருக்குது இல்லையா? எஸ் பாலாஜி, எஸ் குட். ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 6 டிஜிட் டெலிஃபோன் நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 0லேருந்து 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டோட்டல் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10 இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு அந்த டெலிஃபோன் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 35ன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸ்டார்ட்ஸ் வித் 35. அப்போ நமக்கு என்ன ஆகும்? அந்த ஃபஸ்ட்டு 2 பிளேஸ் வந்து ஆல்ரெடி ஃபில்டு இல்லையா? 6 டிஜிட் நம்பர்ஸில் அந்த 2 டிஜிட் வந்து ஆல்ரெடி ஃபில்டு. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 4 பிளேசஸ் இருக்குது இல்லையா? அந்த 4 பிளேசஸை நம்ம r = 4ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ டோட்டலி நமக்கிட்ட 10 நம்பர்ஸ் இருந்துச்சு. அதில் 2 நம்பர் ஆல்ரெடி ஃபில்டு. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 8 நம்பர்ஸ். எஸ் பாலாஜி, 8 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம n = 8ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இப்போ இந்த 2 டேர்ம்ஸை நம்ம ஃபார்முலாவில் ஜஸ்ட் அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ வந்து கிடச்சிடும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட். சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் 6 டிஜிட் டெலிஃபோன் நம்பர். சரிங்களா? 6 டிஜிட் டெலிஃபோன் நம்பர்ஸ் can be, yes, telephone numbers are, okay வா? ஸோ டெலிஃபோன் நம்பர்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 × 1 × 8p4ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து பாருங்கள். எஸ், ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து பாருங்கள் 35. அதாவது வந்துட்டு 1 பிளேஸில் வந்து 1 வேல்யூ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதை நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்த வேல்யூலையும் ஒரு நம்பர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதையும் வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு நமக்கு வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு இருக்குது இல்லையா? ஸோ அது வந்துட்டு 8p4ன்னு எடுத்துருக்கோம். ஸோ 8 நம்பர்ஸ் இருக்குது. அது வந்து 4 பிளேசஸில் என்ன ஆகணும்? நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன? NPR = n factorial divided by n minus r factorial இல்லையா? எஸ், ஸோ இதை டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, எஸ், ஸோ என்னோட வேல்யூ என்ன? 8. ஸோ n minus 8 - 4. சரிங்களா? ஸோ 8 - 4 factorial. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? 8 factorial divided by 4 factorialனு இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஜஸ்ட்டு நீங்கள் டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டையுமே எடுத்து கேன்சலேஷன் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ டினாமினேட்டரில் 4 factorialனு இருக்குது. அப்போ நமக்கு நியூமரேட்டரில் 5 வரைக்கும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். சரியா? நியூமரேட்டரில் நீங்கள் என்ன பண்ணலாம்? 5 வரைக்கும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். சரியா? ஸோ 8 × 7 × 6 × 5. ஸோ எல்லா ஸ்டெப்ஸும் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எழுதிக்கலாம். ஸோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி இப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ 4 × 3 × 2 × 1ன்னு சொல்லி கிடைக்கும். டினாமினேட்டரில் 4 × 3 × 2 × 1ன்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த வேல்யூஸை கேன்சல் பண்ணுவோம். ரிமைனிங் 8 × 7 × 6 × 5. ஸோ அப்போ 56 × 30. ஸோ வாட் இஸ் த வேல்யூப்பா? எஸ் கிருஷ்ணா. ஸோ 10th கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு இருக்குது. ஸோ அதோட டைமிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். சரியா? ஓகே, எஸ். ஸோ த 56 × 30. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளோட வேல்யூ என்னப்பா? எஸ், ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளோட வேல்யூ என்ன? 1680 இல்லையா? ஸோ இப்போ நம்மளோட டெலிஃபோன் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1680 டைம்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ வெறும் வந்து 8 டிஜிட் நம்பர்ஸ் தானே. ஸோ எவ்வளோ டைம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா 1680 டைம்ஸ் வந்து அது ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? எஸ், ஒன்லி மேக்ஸா? ஸோ எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும்? எஸ், ஓகேவா? கிளியரா? ஸோ 1680. ஸோ இவ்வளோ டைம்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த டெலிஃபோன் நம்பர்ஸ் வந்துட்டு நமக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹாய் சர்வேஷ், குட் ஈவினிங். ஓகேவா? கிளியராப்பா? எஸ், இந்த ப்ராப்ளம் கிளியரா? ஓகே, இட்ஸ் ஓகே பாலாஜி, நோ இஷ்யூ. சரிங்களா? ஸோ 1680 டைம்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சயின்ஸ் பார்க்கணுமா? பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். 5th கொஷின். ஸோ இன் ஹவு மெனி வேஸ் கேன் பி 8 ஐடென்டிக்கல் பீட்ஸ் பி ஸ்ட்ரங் ஆன் எ நெக்லஸ்? ஸோ ஒரு நெக்லஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அந்த நெக்லஸில்
8 beads வந்து இருக்குது. ஸோ அந்த 8 beads என்ன சொல்லியிருக்காங்க, ஐடென்டிக்கல்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. 8 beadsம் வந்துட்டு ஐடென்டிக்கலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் அது கிளாக் வைஸும் ரொட்டேட் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு நெக்லஸில் 8 beads இருக்குது. அந்த 8 beads வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிக்கல், விச் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் இருக்கும், கிளாக் வைஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகும் சரியா. ஸோ அந்த ஃபார்முலா நம்ம என்னென்னு எடுத்திருந்தோம், ஐடென்டிக்கல் அப்படின்னா ஒரு ஃபார்முலா எடுத்திருந்தோம் இல்லையா. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? எஸ், ஸோ ஐடென்டிக்கல் அப்படின்னா ஒரு ஃபார்முலா எடுத்திருந்தோம், அந்த ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன, பி கொஷின், இன் ஹவு மெனி வேஸ் கேன் 8 பாய்ஸ் ஃபார்ம் எ ரிங். ஸோ ஒரு ரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 பசங்க அதை வந்து ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்படி ஒரு ரிங் வந்து இருக்குது. ஸோ அந்த ரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 பாய்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 இல்லையா. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் சிம்பிளி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இன் ஹவு மெனி வேஸ் கேன் 8 பாய்ஸ் ஃபார்ம் எ ரிங். ஸோ ஒரு 8 பசங்க ரிங்கை வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ வேஸ் வந்து இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இது ஒரு கொஷின். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நெக்லஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 beads இருக்கு இல்லையா. ஸோ 8 beads இருக்குது. எஸ் 1 4 5 6 7 8 சரிங்களா. ஸோ இதில் வந்துட்டு 8 beads இருக்குது ஓகேவா. ஸோ இந்த 8 beadsம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிக்கல்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8 beadsம் வந்துட்டு ஐடென்டிக்கல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லியிருக்கும் போது நம்மளோட ஃபார்முலா என்ன, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் சரியா. ஸோ இதில் ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா n-1 factorial divided by 2 சரிங்களா. ஸோ இது ஒரு ஃபார்முலா. எஸ் 8 beads. ஸோ n-1 factorial divided by 2 சரிங்களா. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா n-1 factorial. சிம்பிளி செட் அவ்வளோதான் சரிங்களா. ஓகே, எஸ் கிளியராக புரிஞ்சுதா ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்லஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து ஐடென்டிக்கல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐடென்டிக்கலோட ஃபார்முலா என்ன, n-1 factorial divided by 2. ஸோ அதே மாதிரி 8 பசங்க வந்து ஒரு ரிங்கை வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஹவு மெனி வேஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது, ஜஸ்ட் n-1 factorialனு இருக்குது சரிங்களா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. ஸோ வாட் இஸ் n வேல்யூ 8 சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ன்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட n வேல்யூ சரியா. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா n equal to 8ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஐடென்டிக்கல் ஃபார்முலா. ஸோ n-1 factorial divided by 2 factorial. அப்போ 8-1 factorial divided by 2 factorial இருக்கும். 7 factorial which is divided by 2 factorial. ஸோ நீங்கள் சம்மை வந்துட்டு இதோடையே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுமான்னு கேட்டால் வேண்டாம், நீங்கள் இதோடையே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது வந்து நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்ப்பா, ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். 7 into 6 into 5 into 4 into 3 வரைக்கும் எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ மேலே இருக்கிற 2 ஃபேக்டோரியல் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ 56. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 இல்லையா. எஸ் 20 60 சரியா. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். பட் உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட முடிஞ்சுது ஓகேவா. ஸோ த ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஆன்சர் நமக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும்ப்பா. b is equal to n equal to சேம் அதே 8 தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 பசங்க ஒரு ரிங்கை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ சிம்பிளி n-1 factorial. அப்போ 8-1 factorial 7 factorial. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ் வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் சரிங்களா. ஓகேவா. எஸ், ஸோ இந்த ப்ராப்ளம் கிளியரா புரிஞ்சுதாப்பா. ஓகே, ஸோ n-1 factorial divided by 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா n-1 factorial அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகே, ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ் அவங்க கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் சிம்பிளி நீங்கள் அந்த ஃபேக்டோரியலோடைய ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் கிளியராக ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, எனி டவுட்ஸ்ப்பா. எஸ், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, நோ டவுட்ஸா. எஸ் 7 ways clear. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 factorial divided by 2 factorial சரிங்களா. ஜஸ்ட் சிம்பிளி நீங்கள் அதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். ஓகே, எஸ் 2பா, ஒரே நிமிஷம். இங்கே வந்து பார்த்திங்க 2 factorial கிடையாது 2. ஓகே, எஸ் சரிங்களா, 2 மட்டும்தான் சரியா. ஸோ அதோட நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதே ஃபார்முலா தான் வரும் ஓகேவா. எஸ் கிளியர். ஸோ 11th business max பா, 11th business max
சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் கிளியரா? ஸோ இதே மாதிரி இருக்கிற ரிமைனிங் ப்ராப்ளம்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரியாரிட்டிஸ் கொடுத்து எல்லாமே சால்வ் பண்ணிடுங்க. இப்போ இந்த எக்ஸசைஸ் பார்த்துட்டோமா, இன்றைக்கே வந்துட்டு நீங்கள் ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ எழுதி வச்சுட்டு அப்படியே புக்கு முடி வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போவே வந்துட்டு நீங்கள் எல்லா ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா? ஓகேவா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன வேணும், அதில் நீங்கள் எந்த சாப்டர் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா? ஹாய் நித்யஸ்ரீ. ஸோ இது வந்து 11th பிஸ்னஸ் மேக்ஸ் கிளாஸ்ப்பா. 11th பிஸ்னஸ் மேக்ஸ் கிளாஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கிளாஸ் வேணும், ஸோ என்ன பார்க்கலாம், ஸோ இல்லை வந்து ஜென்ரல் திங்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணுமா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே. டைம் டேபிளா? ஸோ எப்போ என்னென்ன கிளாஸுங்கிறது உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம்ப்பா. சரிங்களா? எப்போ என்னென்ன கிளாஸுங்கிறது உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. எஸ் ரவி, 11th பிஸ்னஸ் மேக்ஸ்ப்பா. ஸோ நீங்கள் பயோ மேக்ஸ்னா இது வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் கிளாஸ். சரிங்களா? ஸோ டைம் டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்போ போய் என்னென்ன கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் யூடியூப்பில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து தெரிஞ்சிடும். சரி, தேங்க்யூ ஆல்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. சரியா? ஓகே, கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு வாங்க. ஸோ எல்லா ப்ராப்ளம்ஸும் இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். சரியா? ஸோ அது இல்லாமல் எல்லாமே எனக்கு வந்து எல்லா கிளாஸஸும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அட்மிஷன் நம்பர் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10th 11th 12th எல்லாத்து நம்பரும் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. எஸ் எஸ் என்ன பாலாஜி இப்போ இருக்கான்னு கேட்குறீங்க? பயோமேக்ஸ் குரூப். ஓகே நித்யஸ்ரீ. ஸோ பயோமேக்ஸ்க்கு உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஓகேவா? எஸ் 11th கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ த டே பிஃபோர் எஸ்டர்டே 11th மேக்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அப்கமிங் கிளாஸஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே. எஸ், கிளியர்? ஸோ நம்பரை இப்போவே வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. 10th 11th 12th எல்லாருமே நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போவே டயல் பண்ணி உங்கள் அட்மிஷனை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸா? எஸ். ஸோ டைம் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோம். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப்லேயும் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? எஸ். ஓகே. ஸோ தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.